கிறிஸ்தனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை செயல்படுத்தியவர்களில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். 12 சீடர்களிலே மிக முக்கியமான இந்த சீடர்களிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுவது நம்மை புடமிட்டு பார்ப்பதற்கான அழைப்பு. ஏனென்றால் புனித பேதுரு படிப்பறிவில்லாதவர், இருந்தாலும் கடவுள் அவரை திருச்சபையினுடைய தலைவராக ஏற்படுத்தினார். உன்னுடைய வலுவின்மையில்தான் எனது வல்லமையை நான் சிறந்தோங்க செய்வேன் என்ற இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பேதுரு வாழ்ந்து காட்டினார். படிப்பறிவில்லாதவராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை அவர் முழுவதுமாக பெற்றிருந்தார். மறுதளித்தாலும், இயேசு கிறிஸ்துவை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக இன்னுயிரை கொடுக்க முன் வந்தவர். எந்த அளவிற்கு என்றால், என் தலைவரை நீங்கள் சிலுவையிலே நேராக அறைந்தீர்கள் என்றால் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று கேட்டுக்கொண்டவர். ஏனென்றால் என் தலைவனைப் போல நான் இருக்கக்கூடாது. அவர் உயர்வற்ற தலைவன். அந்த தலைவனுடைய தொண்டனாக இருக்கின்றன, அவருக்கு கீழே இருக்க வேண்டும். எப்படி திருமுழுக்கு யோவான் சொன்னாரோ, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும், அவருடைய மிதேடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதியில் என்று சொன்னாரோ, அந்த அளவிற்கு பேதுரு தன்னை தாழ்த்தி கொண்டார். ஏனென்றால் இறுதி வரை யூதர்களுக்கு மாத்திரமே மீட்பு, யூதர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், அவர்களே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர முடியும் என்பதிலே மிகவும் அடபடியாக இருந்தவர். ஆனாலும் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பார். அதனால்தான் பேதுருவுக்கு இணையாக பவுலை இயேசு கிறிஸ்து களமிறக்கினார். கொன்று ஒழித்திட வேண்டும். யூதர்களுக்கு எதிரானவர்கள், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வாளாலை கொன்றுவிட வேண்டும், அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று ஆர்வமாக வெறிபிடித்து திரிந்த பவுலை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணிக்காக, மறைப்பணிக்காக மாற்றுகிறார். அவர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனது ஒப்பற்ற செல்வம், இந்த செல்வத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா செல்வங்களையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொண்டவர். இந்த இருவருடைய விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் பேதுரு கடவுள் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். பவுலும் கடவுளுக்கு தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினார். இறுதி வரை இருவரும் ஒரே பாதையில் சென்றாலும், வேறு வேறு எண்ணங்களை கொண்டிருந்தாலும், அவர்கள் பயணித்தது இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே பாதையிலே. அவர்களுக்குள் எந்த இடத்திலும் பிளவுகள் வரவில்லை, எந்த இடத்திலும் வேற்றுமைகள் வரவில்லை. தாங்கள் அறிவித்தது இயேசு கிறிஸ்து, அதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நாமும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து 2 கேள்விகளை கேட்டிருப்பார். மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? இதற்கு யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம். இப்பொழுது ஒருவர் கேட்கிறார், என்னை பற்றி ஊர் என்ன சொல்லுகிறது என்று. ஊரில் சொல்லாதவற்றையெல்லாம் சொல்லலாம், ஏனென்றால் அவருக்கு தெரிய போவது கிடையாது. யாரோ ஒருவர் சொன்ன கருத்தை